சரி இப்படி அட்டன் பண்ணுங்கம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தான் வந்திருக்கோம். அப்ராக்சிமேட் கரெக்டாக இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜெமினி பிரிட்ஜ் வந்துடணும். எங்கே இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் ஏரியாலும் ஜெமினி பிரிட்ஜ் டிஎம்எஸ் வந்துடணும், கிளாம்பாக்கம் வந்தாலும் டிஎம்எஸ் வந்துடணும். இந்த பக்கம் பெரம்பூர், இந்த பக்கம் வந்தீங்கன்னா அரக்குடம், இந்த சைடு எந்த சைடுலேருந்து வந்தீங்கன்னாலும் டிஎம்எஸ் ஜெமினி பிரிட்ஜ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டில் கேமராவுக்கு 500 இருக்கும், வீடியோ கேமராவுக்கு 5000, ஃபோட்டோஸ்க்கு வெளி ஃபுட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியே எந்த ஃபுட்டு எடுத்து போகக்கூடாது. மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காத்தால வந்து 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் டைமிங். இதில் வந்து நான் இங்கே ஸ்கேன் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்கேனிங். இந்த ஸ்கேனில் வந்து பைசா வந்து நம்ம கேஷாக எடுத்துன்னு போகக்கூடாது. எல்லாமே ஆன்லைன் டிக்கெட் தான் உள்ளே மொத்தமே. நாங்கள் ஃபஸ்ட்டு மொக்காங்கினே அந்த விஷயந்தான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேஷ் எடுத்துன்னு போயிட்டேன். நான் ஒரு 500 ருபீஸ் கையில் எடுத்துன்னு போயிட்டேன். சரி, கேஷ் இருக்கும், டிக்கெட் இருக்கும்ட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, எனக்கே தெரியாத விஷயம். அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாமே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். எதுவுமே வந்து நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம எதுவுமே பில்லு வாங்குற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து QR கோடு இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட் இதாகிடும். ஜிபேயில் அக்கௌண்ட்டில் காசு வச்சுங்க, ஃபோன்பே இல்லை ஜிபே எந்த இதில் வச்சுருந்தீங்கனாலும் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது கம்பல்சரி காசு வச்சுன்னு போங்க. இதுதான் டிராயிங் ஃபுல்லாக. என்னென்ன இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்க மொத்தம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிப்லைன் சவாரி காட்ட மாட்டோம். மொத்தம் என்னென்ன இருக்குதுன்னா கிட்டத்தட்ட இதுதான் வரைபடம் இடங்கள். நுழைவாயில், தோட்ட வீதி, ஜிப்லைன் சவாரி மொத்தம் இருக்குது. ஃபுல்லாக மரம், வீடு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 23 ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் நல்லாயிருக்கு. இதுதான் வந்து டிராயிங் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கராஸ். அது கண்ணாடி, இது பாலம் மொத்தம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்ம ஒர்த்து தான். பட் ஆனால் எல்லாத்துக்குமே தனித்தனி காசு தான். நம்ம எல்லாமே காசு வாங்கி தான் உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 100 ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். அங்கே வந்து தனித்தனி ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம அங்கேயே ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து கேஷ் இது பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போயிடுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் வச்சுருந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜிப்லைன் சவாரி, தொடர் வளைவு பாதை, கண்ணாடி மாளிகை, ஆர்கிடெக்ட் குடில், பனிப்புகை. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தது வந்து ஜிப்லைன் சவாரி தான். அங்கே வச்சு பாருங்கள், அந்த ஸ்கேன் போடுறோம் பாருங்கள், அது ஒருத்தர் பண்ணுறாரு பாருங்கள். இதுதான் நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும். மேலே வந்தால் இந்த அந்த ஜிப்லைன் சவாரி வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து எனக்கு டைமிங் கிடைக்கல, அதனால் நான் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. எல்லோரும் வீடியோ மட்டும் எடுத்துக்கணும். நம்ம அது போகிறா பாருங்கள். இந்த விஷயத்தை ஃபுல்லாக இது மொத்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மொத்தமாக ஒரு ரவுண்டு. இது வந்து சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் பண்ணுறாங்க சார்ஜஸ்ஸு ஜிப்லைன் சவாரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம், இதுக்குள்ளே போகிறதுக்காக சார்ஜஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலாங்க. இது வந்து ஃப்ரீ தான். இது டோட்டலாக ஃப்ரீ. இதுவும் டைமிங் பண்ணியிருக்காங்க, இந்த டைமிங்கில் பேட்ச் உள்ளே அனுப்புகிற மாதிரி. பட் ஓகே, இது வந்து இதுவும் பார்க்கலாம். இது வந்து சயின்ஸ் படிக்கிறவங்க பசங்க, சின்ன பசங்களை கூட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா செம்மையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன விதைகள் எப்படி இருக்குது என்னன்றது, உள்ள பட்டுப்பூச்சி என்னென்ன, தேன்ன்றது எல்லாமே, எந்த மரம் எப்படி, செடி என்ன, கொடி. ஆக்சுவலாக சைடோடு சும்மா சேல் மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட்ஸு கூட சேல் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து சேல் கேப்பு, கொடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லா திங்ஸும் குவாலிட்டியாக தான் இருக்குது. சின்ன சின்ன கேப்புங்க எல்லாமே ஒரு கொஞ்சம் ரீசனபுளாக ரேட்டு தான். தேவைப்படுறவங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி இது தான். இது வந்து மொத்தம் என்னென்ன நம்மளது முக்கணிகள், பழம் என்னென்ன இருக்குது. இது மேலே ஒரு டிராயிங், ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது நேரடியாக பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது. ஒரு நம்மளுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. ஆக்சுவலாக அந்தளவு பண்ணியிருக்காங்க. அது இதெல்லாம் ஒரு நம்ம மொத்தம் கைவினை பொருட்கள் எப்படி ரெடி பண்ணுறாங்க. இது உட் கோகோனட் கிராஃப்ட்டில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் இதெல்லாமே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு பார்த்துருக்கு. நம்ம மித வெப்பமில் பழங்கள் எப்படி வருது, பழம் நம்மளுக்கு எப்படி எப்படி இதாகுது, அந்த செடிங்க எப்படி ஆகுது, அதோட லீஃப் எப்படி இருக்குது, ஒவ்வொரு லீஃபும் நம்மளுக்கு என்ன,
அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மியூசியம்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. சில பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல் அது ஆக்சுவலாக. இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் மொத்தம் அதோட லிஃப் என்ன, அதோட ஒவ்வொரு பேர் போட்டு அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒர்த்து தான் ஆக்சுவலாக. இதுவும் நம்ம பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதுவும் அந்த ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்து பாருங்க. மேலே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அது ரொட்டேஷன்லேயே இருக்குது. அது ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க அது. அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன விஷயன்றது. மிளகாய் செடிங்க, வெப்பத்தில் வர செடிங்க, கத்திரிக்காய் செடி. அதோட இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். எல்லாத்தோடைய சீட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. மொத்தம் தக்காளி, மிளகாய் மொத்தம் என்னென்ன இருக்கோ பழங்கள் வகைகள், காய்கறி வகைகள் மொத்த வகைகளும் வச்சு ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தம் சீட்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் வந்து சீட்ஸில் வருதா, எப்படி வருது என்னன்றது நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சதுக்காக ஒரு நாலேஜுக்கு யூஸ் ஆகுது. இது எல்லாமே ஏலக்காய் எப்படி, அதோட விதை எப்படி, மொத்தம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. இது தாண்டி வந்தீங்கன்னா இதில் வந்து பூசணி, பம்ப்கின்னு சொல்லுவோம். அதோட இது எப்படி இது மண்ணுக்குள்ளே வருது, மண்ணுக்கு வெளியே வருது, தர்பூசணி நம்ம எல்லாருமே சொல்லலாம். ரெடி ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இது வந்து பட்டுப்பூச்சி. இது வந்து உலகை ஆளும் சிறு இது மதுரங்க செயற்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன பூச்சிங்க எப்படி இருக்குது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா சின்ன பசங்க நம்ம காட்டலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே பார்க்கும்போது அவங்க என்ன இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பசங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் இது. இது மண்ணுக்குள் விளையிற முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே மண்ணுக்குள்ளே விளையிற இதை வந்து வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதை தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து நம்ம இயற்கையின் பரிசு முதலாம் செயற்கை என்னென்ன இதாகுது நேச்சுரல் கிஃப்ட் இருந்து எப்படி பட்டர்ஃப்ளை இதாகுது அதோட இது வச்சுருக்காங்க. இது பந்தல் காயில் என்னென்ன வரும்ன்றதை அதை காட்டுற மாதிரி அதை வச்சுருக்காங்க. தேன் மற்றும் பட்டு, தேன் எப்படி உருவாகுது, தேன் எப்படி கட்டுது, என்ன ஈக்கல் அதை ஒரு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டு பூச்சி அது எப்படி இது ஆகுது அது பக்கம் வச்சுருக்காங்க. அதை விட்டு நம்ம வெளியே வந்தீங்கன்னா தொடர் விளைவு பாதை. இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்க இடம் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இதை ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். நம்ம இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் பண்ணுறவங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா பனிப்புகை நடைபாதை. இதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. நிஜமாக சூப்பராக எனக்கு சரியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து அது லைவாக அனுப்பிக்கும் போது சூப்பராக இருக்குது. அது பனிப்புகை நான் என்னவோ நினச்சேன். நான் சரி என்னவோ பண்ணியிருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக 2 சைடு கிளாஸஸ் மாதிரி பண்ணி அந்த காட்டுவேன் நான் லாஸ்ட்டு அவங்க எங்கேருந்து அந்த புகை மாதிரி ஃபிட் பண்ணி அந்த சில்னஸ் கொடுத்துருக்காங்க. சில்னஸ் கொடுத்து ப்ளஸ் தண்ணி வேறு அவங்களுக்கு லைட்டாக ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கும் நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்துல. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் கொடுக்குற காசு ஒர்த்து தான். இதெல்லாம் ஃப்ரீ தான். இதுக்கெல்லாம் காசு செம்மையாக இருக்குங்க. இதுதான் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து காசு பே பண்ணி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பட் அதுவும் நம்ம காசு பண்ணி கொடுத்து போகிறது ஒர்த்தாக தான் இருக்குது. எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். நிறைய பேர் இங்கே வந்து நான் காட்ட பாருங்கள். இதுதான் இதுலேருந்து தான் நம்ம வந்து அந்த ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏர் சர்க்குலேஷன் மாதிரி வருது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அதை கடந்து அடியே நம்ம வெளியே வந்தீங்கன்னா அடுத்தது பூக்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்ட் குடியில் வச்சுருக்காங்க. இந்த ஆர்கிடெக்ட் குடியில் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன பூக்கள், அந்த பூக்களில் வர செடிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல சூப்பராக. இதுக்கும் காசு பே கிடையாது. இதுவும் ஃப்ரீ தான். பட் நான் போன நேரம் கொஞ்சம் அந்த பூக்கள்லாம் கம்மியாக இருந்தது. பட் ஓகே ஃபைன். நல்லா தான் இருந்தது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இதுவும் நம்மளுக்கு ஒர்த்து தான். பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செடிகளை லவ் பண்ணுறவங்க, செடிகளை விரும்புகிறவங்க கம்பல்சரி இதெல்லாம் கண்டிப்பாக விரும்புவாங்க.
கண்டிப்பாக போய் பாருங்க, சந்தோஷமாயிடுவோம், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ செடிகள் இருக்குது. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செடி மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. இதே எங்கள் அம்மாக்கெல்லாம் மாடி வீட்டு தோட்டம் வைக்கணும்னு பார்க்குறாங்க. பார்ப்போம், மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு யோசிக்கிறோம். இந்த இடம்லாம் கூட்டின்னு போனால் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. கண்டிப்பாக கூட்டினாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலிஸ் கூட்டினாங்க, உங்கள் அம்மா கூட்டினாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரையும் கூட்டினது, நீங்களும் கூட்டினது காட்டுங்க. நல்லா இருக்குங்க. பூக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சந்தோஷம் வருது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது, அப்படியே மைண்ட் ஃப்ரீ ஆகுதுங்க. அதுதான் மெயின் விஷயம். செடிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனக்கவலைகள் ஃப்ரீ ஆகுது. இதை தாண்டி நம்ம அடியே வெளியே வந்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை, அதுலேயும் வந்து பூக்கள் தான் வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடி மாளிகையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா பறவை கூடு, அலங்கார வளைவு, இந்த பக்கம் தாண்டி வந்தீங்கன்னா சிற்றுண்டி கேன்டீன் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மரக்குடில், அதில் 12 வயசு கீழே இருக்கிற பசங்க மட்டும்தான் ஏற்றுறாங்க. இசை நீர் போக முடியல நம்மளால். மரக்குடியில் போனோம், எல்லாம் அதெல்லாம் போய் பார்த்தோம். மரக்குடியில் மேலே ஏற முடியல, பட் வீடியோஸ் மட்டும் தான் எடுத்தோம். கண்ணாடி மாளிகை வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, இதுவும் சார்ஜஸ் தான். இதுலேயும் செடி தான், கிளாஸில் வந்து இதுலேயும் செடி தான் வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பார்ட்டு நம்ம இடத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் யூஸ் ஆகிற மொத்தம் செடிகளை வச்சுருக்காங்க. எதுவும் தொடக்கூடாது, ஃபைன் போட்டுருவாங்க தொட்டிங்கன்னா. கேசிபின்னு வச்சுக்கிறாங்க, என்னன்றது தெரில. அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஃபுல்லாக எல்லாம் செடி இது இருக்கும். நான் நிறைய செடிங்க நானே பார்த்தது கிடையாது. ஏகப்பட்ட செடிங்க இருக்குது, பூக்கள் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய செடி வச்சுக்கிறாங்க. இதுவும் ஃபுல்லாக நம்மளுக்கு செடி தான். இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்ம நேம்ஸ் வச்சுருந்தான் ஒன்றுத்துக்கும் ஏகப்பட்ட செடிகள் இருக்குது. அப்படியே பார்த்துனே வாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சூப்பர் வீடியோஸ்லாம் இனிமேல் வந்து வரப்போகுது நம்ம சேனலில். அதுக்கப்புறமா அங்கே போய் பார்த்தா ஒரு ஃபுல்லாக இது சிங்கப்பூரில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இதுனா பேருனே தெரியலிங்க. மேலே குச்சியாக நிற்குது, அதுக்கு மேலே வந்திருக்கு ரவுண்டா. அந்த செடி பேர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் நிறைய செடிங்க நானே பார்க்கலைங்க இது வரைக்கும் என் வாழ்க்கையில். அவ்வளோ செடிங்க இருக்குங்க இங்கே. என்ன பேருன்னே தெரியலிங்க அதெல்லாம். இதெல்லாம் ஓகே, மணி பிளான்ட் இதெல்லாம் தெரியும், சில செடிங்கெல்லாம் பேருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பாலைவனத்து செடிங்க தான் பார்த்தா ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி செடிங்க என் வாழ்க்கையிலே. டிஃப்ரெண்ட்டாக இது எல்லாமே. உள்ளே ஃபுல்லாக ஏசி தான், கூலிங் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கிளாஸ்லேயே பண்ணிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக மொத்தமே கிளாஸ் தான்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு பாலைவனத்தில என்னென்ன செடிகள், அந்த வளர்ற மொத்தம் செடியும் அந்த செட்டப் மாரி பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கும் சூப்பரா இருந்தது. பட் நெறைய இதெல்லாம் வந்து நானு கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதெல்லாம் பார்த்து. நல்லாருக்கு. இந்த இடம்லாம் செல்ஃபி பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே இடம். அந்த இடத்துல நின்று எனக்கு பிடிக்குது யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக போயிட்டேன் வரேன். கூட போகும்போது எல்லாம் இட்டுன்னு போங்க ஃபோட்டோஸ் பிடிக்குதுக்குன்னு. ஆனால் செம்மையாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி இன்ஸ்டாலெலாம் போட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் போனால் செம்மையாக இருக்கும் இடம்லாம். வேறு லெவலில் இருக்குது. பேட் கிட்ட வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 150 ரூபா, பசங்க 75 ரூபா, 13 11 வயசு இருக்கும் சில்ட்ரனுக்கு. எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்கணுன்னா நம்ம ஃபீட் பண்ணோன்னா 500 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதுதான் என்ட்ரி. நம்மளுக்கு உள்ளே போகிறது இந்த பக்கம் வெளியே வருது. உள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளை
வாஷ் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த கால் எல்லாமே அந்த ரெடி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. பட் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருவாங்க. என்ன பூங்கா கூடாரம் வழிமுறைகள் என்னென்ன எதனா என்னன்றதை எல்லாமே பொதுமக்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதை நல்லாயிருக்கு. உள்ள இது இருக்கிறதுலையே த பெஸ்ட்டுன்னா இது சொன்னேன். செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளே அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்களே. பயங்கரமாக இருங்க. வேறு லெவலு. ஒரு கிட்டே இருப்பாங்க எல்லாமே. தூக்குங்க லைட்டை கை. அப்படி புரியுங்க. ரொம்ப பண்ணா கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்க. இங்கே பாரு நல்லா அழுத்தம் கிடைக்குது. சாப்பிட்றது ஒரு கை கடிக்காத கடிக்காத. வர அந்த கயிறை போட்டுனா கடிக்கிறீங்க போறாங்க. அடுத்த இடத்துல போட்டு அந்த கயிறு
ஸ்டடி இப்படி அட்டன் பண்ணுங்க. ஓகே. வீட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு விளையாட்டு திடல் அதுவும் சூப்பராக இருக்குது. ஊஞ்சல் இருக்குது, இந்த ஜரகு மண்டை இருக்குது, சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கெலாம் காசு கிடையாது, இது ஃப்ரீ ஆஃப் காசு தான். நம்ம வந்து நம்ம விளையாடிக்கலாம். பட் இந்த கப் சாஸ் ஓடுது பாருங்கள், அதுக்கு பே பண்ணோம். அதில் விளையாடணும்லாம் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதிலலாம் நம்ம பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. மிச்சம் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கில் இருக்க மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம காசு பே பண்ண தேவையில்லை. இதுதான் மரம் சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா 12 வயசு கீழே இருக்க பசங்க மட்டும்தான் மேலே போகணும். வெறும் கிடையாது, 3 கீழே ரெடி பண்ணிக்கலாம். பட் சின்ன பசங்க தான் நல்லா இருக்குது. அந்த பசங்க இதுவும் அது அந்த பக்கம் இருக்காது. அதில் கூட எல்லாம் ஒரு வச்சு ஒரு மூவி மாதிரி குக் பண்ணி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பசங்க போயிருந்தாங்க. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா சிற்றுண்டி கேன்டீன் இருக்குது. டீ, காஃபி, எல்லாம் டோனட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். பாப்கார்ன் எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க, வாங்கி சாப்பிட்லாம். பட்டு ரேட்டு தான், ஒரு காஃபி 35 ரூபா. அது உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்துருக்கு. பட்டு அங்கே நல்லா தான் இருந்தது, ஒர்த்தாக தான் இருந்தது. 35 ரூபான்னும் போது கொஞ்சம் இப்போல்லாம் எல்லா கடையிலையும் பழகிட்டாங்க. எல்லாம் நிறைய ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபான்றது ஒரு சாதாரணமாக வச்சுருக்கோம். நம்ம 10 ரூபா 12 ரூபா குடிச்சு குடிக்கிறோம். அதனால் நம்ம 35 ரூபான்னு கொஞ்சம் காசு அதிகம் மாதிரி தோணுச்சு. ஒரே ஒரு காஃபி 35 ரூபா, செம்ம காஸ்ட்லி. இதெல்லாம் வாங்கி கேன்டீன் விட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கழிப்பறை வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ் தனி. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஹைஜீனிக்காக தான் இருக்குது.
அதை தாண்டி வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, இதுவும் சூப்பராக இருக்குது. அந்த சவுண்ட்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. நல்ல ஒர்த்து. இதெல்லாம் காஸ்ட்லாம் நம்ம பே பண்ண தேவையில்ல எதுவுமே. அதே ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே பார்த்துன்னு லாஸ்ட்டாக அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வந்துட்டோம். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் மேலும் மேலும் வளர்ந்துன்னு இருக்கோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் போய் திரும்பி அதை பிடிச்சி உங்களுக்காக அந்த வீடியோவை பின் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பத்து